ஆக்சுவலி ஒரு நடிகனுக்கு அதுதான் இருக்கணும். நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ படங்கள் வந்து டைரக்ட் பண்ணாலும் சரி, ஒரு கதை வந்து ஒருத்தரோட விஷனாக தான் இருக்கணும். அதில் பல பேர் வந்து நுழைஞ்சு தன்னோட கருத்தை சொன்னாங்கன்னா கன்ஃபியூஸ் தான் ஆகிடுவாரே தவிர, ஐ திங்க் இந்த மாதிரி கதை வந்து சசியோட விஷன் மட்டுமே தான். ஸோ அதில் வந்து எந்த விதமான டிஸ்பென்ஸோ ஆர்குமெண்ட்டோ வந்தது கிடையாது. அது இவர் என்ன நினைக்கிறாரு, அதை நான் எப்படி பண்ணும் அப்படிங்கிறதான் சேலஞ்ச் எனக்கு இருந்துச்சு. நயன்தாரா வந்து நேசி பாயர்களாக வராங்க, மூக்கியம்மன் வராங்க. இந்த படம் ஃபங்க்ஷன் எதுக்குமே வரல. ஒரு ப்ரொடியூசரா உங்களுக்கு பாதிப்பா? ஏன்னா நடிகருடைய பார்த்து தானே ப்ரமோஷன். சரி, அது ப்ரொடியூசரா வந்து இட்ஸ் ஒன்லி ப்ரிப்பரேஷன். அவங்க வந்து வெரி கிளியர்லி சைன் பண்ண அன்னைக்கு கான்ட்ராக்ட்ல இருக்கு தட் ஷி வில் நாட் பி இன்வால்வ் இன் எனி ப்ரொமோஷன். ஸோ இட்ஸ் நான் எதிர்பார்ப்பு தானே, நான் எதிர்பார்ப்பு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்றாங்களான்றதை தவிர, இஃப் எவ்ரி திங் இஸ் ஸ்போக்கன், இதுதான் என்னோட டேர்ம்ஸ், இதுதான் இருக்குன்னா வென் அவங்க வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. பட் இன்ஃபேக்ட் அது வந்து டெக்னிக்கல். இந்த வாட்டி வந்து 15 நாள் ஒதுக்குனாங்க. என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பர்சனல் ஒரு விஷயம்னால 15 days ஷூட் கேன்சல் ஆச்சு. ஸோ ஷி ஹேட் டு கேட்ச் அப் வித் லாட் ஆஃப் அவங்க ஷூட் இருந்தனால தான். பட் ஷி வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் இட். பட் இது ஒரு விஷயம் நடந்ததுனால ஷி வாஸ் நாட் பீன் ஏபிள் டு டூ. பட் ஆனால் எனக்கு வந்து எதிர்பார்ப்பு ப்ரொடியூசர் வந்து டே ஒன்லேருந்தே தெரியும் அவங்க இவ்வளோ தான் இன்வால்வ்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு.